விஷயத்த இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ண எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமாங்க, நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்கணும்னு ஆசை. ஆனால் படிக்கும் போதே ரொம்ப போர் அடிக்குது, தூக்கம் வருது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான சில டிப்ஸ் தாங்க இது. எடுத்தோடனே 500,000 இந்த மாதிரி பேஜஸ் இருக்க புக்ஸை நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. 150 இல்லைன்னா 200 பேஜஸ் இருக்க மாதிரி புக்ஸை தான் பிகினர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் சில ஷார்ட் ஸ்டோரிஸ் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் படிக்கணும், சிம்பிளாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஜானர்ஸ் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர், ஹாரர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு எது செட் ஆகும்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு சில வீடியோஸை மட்டும்தானே சேவ் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுது. அதே மாதிரி ஒரு சில ஜானர் படிக்கும்போது உங்களுக்கு மைண்ட் செட் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜானரை நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி சில புக்ஸ் படிக்கும்போது அதிலே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த புக் படிங்க, இந்த புக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். எடுத்தோடனே 1 hour 2 hours படிக்கக்கூடாதுங்க. 10 to 15 minutes நீங்கள் படித்தா கூட போதும். அதே மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். நான் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிப்பேன், ஏர்லி மார்னிங் படிப்பேன், அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே 60 pages 70 pages உட்காந்து உடனே படிக்காதீங்க. 10 pages இல்லைனா 15 pages அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் புக் தான் பிடிக்குது அப்படின்னா, அதுலேயே உங்களுக்கு ஒரு சில ரைட்டர்ஸ் இது ரொம்ப பிடிக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். சில புக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா கட்டாயப்படுத்தி படிக்காதீங்க. போர் அடிச்சதுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி சில புக்ஸை ஃபுல்லாக படித்து முடிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலது கண்டென்ட், பேராகிராஃப், அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக் ரீட் பண்ணுற ஹேபிட் டெவலப் ஆயிருங்க. தேங்க்யூ.